ஓகே, நீ உள்ளுக்கு நிறைய பைக் இருக்கு, அப்படியே பார்ப்போம். இங்க பாருங்க எவ்வளவு பைக் இருக்குண்டு. ஹோண்டால டியோ ஒன்று இருக்குது, BEI நம்பர். இதை வந்து பாருங்க, நல்லா மெட் கலர், நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டர் ஒன்று இருக்கு, BHV நம்பர். இது எத்தனையாம் ஆண்டு வந்து மாடல்னா? ஹலோ, வணக்கம் டிஎம்எஃப். நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இடம் வந்து காத்தாங்குடிக்கு வந்திருக்கோம். காத்தாங்குடியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பைக் கடைக்கு வந்திருக்கோம். அதாவது எல்லாருமே வந்து இங்கே பைக் எடுக்கலாம். அதாவது பைக் வேணுமென்றவங்க எல்லாருமே எடுக்கலாம். வயதானவர்கள் சரி, லேடிஸ் சரி, எல்லாருக்குமே இங்கே பைக் இருக்குது. அதுவும் நல்ல ப்ரைஸில் இருக்குது. நல்ல பைக்குகள் எல்லாமே நல்ல பெஸ்ட் கண்டிஷனில் பெஸ்ட்டோன பைக் தான் கூட இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறைய பைக் இருக்குது. எல்லா பைக்குடைய விலைகள் எத்தனை அமௌண்ட் வந்தது அப்படின்னு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். அதாவது லீசிங் செய்யலாமான்னு நிறைய கேள்விகளை வந்து நாங்கள் கேட்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், மறந்துடாமல். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து இன்னும் வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து வீடியோவை வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது, BHV நம்பர். இது எத்தனையாம் ஆண்டு வந்து மாடல்னா? இது 2019 வந்தது. பெஸ்ட் ஓனர் பைக் வந்துட்டு 11,000 கிலோமீட்டர் ஓடி கொம்பனி டயரோட இருக்கு. இது வந்துட்டு லாஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 360 கொடுப்போம். 360. அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டால டியோ ஒன்று இருக்குது, BEI நம்பர். இதை வந்து பாருங்கள், நல்லா மெட் கலர், நல்லா இருக்குது. கருப்பில் வந்து மெட் கலர். அதாவது இங்கே இருக்கிற வந்து ஃபுல்லாக பெஸ்ட் ஓனர் பைக் தான் கூட இருக்குது. இது வந்து 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது வந்து எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல்? இது 2016 வந்தது. இது பெஸ்ட் ஓனர் பைக் தான் வந்துட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு 580 தான் கடைசியில். ஓகே, ஆனால் சொல்கிற பில்லுன்னு நேரத்தில் நீங்கள் நேரில் வர நேரம் அவங்க வந்து குறைச்சி தருவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்கள், இது வந்து சூப்பர் கப். அதாவது நிறைய பைக் இருக்கிறபடியாக நாங்கள் வந்து மேலோட்டமாக வந்து எல்லா பைக்கையும் காட்டி கொண்டு போகிறோம். இதுவும் பாருங்கள், நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்குது பைக் எல்லாம் இங்கே. அதாவது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல பைக் இது. எத்தனையாயிரம் கிலோமீட்டர்னு பாருங்கள். இது வந்து எத்தனையாம் ஆண்டு வந்தேன்னு கேட்போம். எத்தனையாம் ஆண்டு வந்தேன்னா? இது 2022 ரணமோட்டோட சூப்பர் கப் ஸ்ரீலங்கா. இது வந்துட்டு 280 அப்படி வரும். பெஸ்ட் ஓனர் பைக் ஆகும். பெஸ்ட். ஓகே, அடுத்ததாக வந்து இந்தியாவில் வந்து பாருங்கள், BGY நம்பரில் சுசுகீரர். இந்த பைக் வந்து என்ன மாதிரி போகுது, என்ன ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். நல்ல கண்டிஷனில் நிற்கி இந்த பைக். இது என்ன மாதிரியான என்ன ப்ரைஸ்? இது ரணமோட்டோ மேட் இன் ஸ்ரீலங்கா. இது 2018 வந்துட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு 370 தான். இந்த பைக்கை பாருங்கள் நல்லா. அதாவது பேர் லெவலில் இருக்குது, அப்படியே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பளிச்செண்டு அடிக்குது நல்லா. அதே போல் இந்தியாவில் வந்து ஒரு காங் பைக் இருக்குது. அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக், BGW நம்பர். இதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குது பார்க்க. இது என்ன மாதிரியான என்ன ப்ரைஸ்? அது 2018 பெஸ்ட் ஓனர் பைக் வந்துட்டு 550. 550. ஓகே, பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸில் எல்லா பைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் தூரத்தில் இந்த பைக் எடுக்க வருவீங்க, கண்டிப்பாக வந்து இந்த பைக்கில் பாருங்கள். அடுத்ததாக வந்து பல்சர் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், நல்ல பைக். அது 2 நம்பர், டபுள் நம்பர், XJ நம்பர். நல்லா இருக்குது, நல்லா செய்து நல்லா இருக்குது. எடுத்தால் நீங்கள் ஓடுற அளவில் இருக்குது, எந்த பிள்ளையுமே இல்லை. பாருங்கள், பக்காவாக இருக்குது இந்த பைக். நல்லா செய்து வச்சுக்காங்க. இது எத்தனையாம் ஆண்டு வந்தது? இது 2012 வந்தது. பெஸ்ட் ஓனர் பைக் வந்துட்டு 380 இதெல்லாம். ஓகே, அதே போல் வந்து இந்தியாவில் BCXல் இருக்குது. இது வந்து என்ன பைக்? கிளைமோ.
இந்த பைக்கு பாருங்கள், இதுவும் வந்து நல்லா பெட்ரோல் பாவிக்கும். பெட்ரோல் பாவனைக்கு வந்து நல்ல பைக் இது. நல்லா எல்லா பைக்குமே வந்து செய்து பக்கா வச்சுக்காங்க. நம்ம எடுத்தால் ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதை பற்றி என்ன மாதிரினா, இதுவும் பெஸ்ட் ஓனர் பைக் தான். 2015ஆம் ஆண்டு வந்தது. இது ஒரு 340 தரும். அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பைக் ஒன்று இருக்குது, டிஸ்கவரி. இது வந்து டபுள் நம்பர் தான், MD நம்பர். இதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஓகே, இதை வந்து பாருங்கள். இதில் ப்ரைஸ் வந்து கேட்போம். இது என்ன ப்ரைஸ்னா? இது 2005 வந்தது. இது பெஸ்ட் ஓனர் தான். வந்துட்டு இது உங்களுக்கு 260 தரும். அதே போல் இந்தியாவில் வந்து பாருங்கள் VCK. VCK இது வந்து நல்லா செய்திருக்காங்க. ஹீரோட HF டவுன். இது பெஸ்ட் ஓனர் பைக் தான். 2015 வந்தது. இது 345 எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது இந்த பைக் எல்லாமே. அதாவது நீங்கள் எடுத்தால் ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்குது, அப்படி செய்து வச்சுருக்காங்க. ஓகே, நீ உள்ளுக்கு நிறைய பைக் இருக்குது, அப்படியே பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக் இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா BCT நம்பர் கங் பைக் ஒன்று இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. எல்லா பைக்குமே வந்து நல்லா இருக்குது பார்க்குற நேரம் பாருங்கள். அதாவது புது பைக்கில் ஒரு சில பைக் இருந்தாலும் வந்தாலும் இப்படி பழைய பைக் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது எத்தனையா மாட்டு வந்ததுண்ணா? இது 2015 வந்ததுதா. இது வந்துட்டு பெஸ்ட் ஓனர் பைக் வந்துட்டு 480 தரும். அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா BEA நம்பர் இருக்குது, கொண்டாட டியோ. எல்லாமே வந்து பெஸ்ட் ஓனர் பைக் தான், பார்த்தா தெரியுது பாருங்க எப்படி இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பைக் எல்லாம் நல்லா செய்திருக்காங்க. இந்த கடை போதும் அந்த கடை போதா அக்க தேவையில்லை. இந்த கடை மட்டும் போதும். ஓகே, சொல்லுங்க. இந்த பைக் இது டியோ வந்துட்டு 2016. இது வந்துட்டு உங்களுக்கு 575 தரலாம். பெஸ்ட் ஓனர் பைக் தான் இது. என்னிட்ட வந்து கேட்டுருந்த நீங்கள் 5 லட்சத்துக்கு டியோ பார்க்க சொல்லி, அவங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து நல்ல பைக்காக இருக்குமான்னு நினைக்கிறோம். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகே டிஎம்எஃப், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இந்த கடையோட லொக்கேஷனையும் வந்து இதில் கொடுப்பேன், மறந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான விடயங்களை தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். அதாவது இதுக்கு லீசிங் செய்து கொடுப்பீங்களா? லீசிங் இது எல்லாம் இருக்கணும். எல்லாம் செய்து கொடுக்குங்க. அது வந்து என்ன வெளி மாவட்டங்கள்ல இருந்தால் இப்படி செய்யணும்னா, வெளி மாவட்டங்களில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு பைக் எடுக்கணும்னு வந்துட்டு அங்கே லீசிங் உங்களோட கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணி இங்கேருந்து லீஸ் போட்டு கொடுப்போம். அப்படி இல்லை இங்கே உள்ள ஆட்கள்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லீஸ் செட் பண்ணி கொடுப்போம். இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம். எந்த அளவுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாக பெரும்பாலும் போட்டு கொடுப்போம் செட் பண்ணி. எந்த அளவுக்கு கஸ்டமரை திருப்தியை நலன் கருதி செய்யலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் திருப்திகரமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்ததாக வந்து முக்கியமாக நம்ம வந்து ஃபோன் நம்பருக்கு எடுத்துன்னு சொல்லுவோம். அதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் நீங்கள் கோல் எடுத்து வழியாக இருக்கலாம். நிறைய பேர் கோல் எடுக்கிறேன். நீங்கள் அதோட அண்ணோட ஃபோன் நம்பர் சொல்கிறோம். அண்ணா ஃபோன் நம்பரை சொல்லுங்கள். 75 266 45 21. இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் அவர் கண்டிப்பாக வந்து தூக்குவார். நீங்கள் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து அதிகமாக கோல் எடுக்கிறீங்க, கோல் எடுத்து பேசலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து டிஆர் மோட்டார்ஸ். அதாவது முன்னுக்கே காட்டியிருக்கணும், அது வந்து பின்னுக்கு எடுக்கிற காரணம் வந்து நாங்கள் கடைசியில் வந்து சொல்லுவோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா களுவாஞ்சிக்குடியிலேருந்து வரவங்களுக்கு இந்த இருக்குது பெல்கம்போர்ட் தெரியும் பாருங்கள். காத்தாங்குடி பெல்கம்போர்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது இந்தியாவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஷோப். மறந்துடாமல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க பைக்கை.
ஓகே டிஎம்எஃப், இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். அதாவது மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறோம், கோல் எடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக வந்துருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இன்னும் வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து தரும். ஓகே, ஏதாவது இன்னும் வேறு வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமெண்டா என்ன வீடியோனாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அது முயற்சி செய்து அந்த வீடியோ போடையல் பண்ண அளவுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். வீடியோ நல்ல வீடியோவாக வந்து தருவோம். ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்ன்னு சொல்லுங்கள். பாய். பாய்.